கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அரியாசனம், தேடிச் சென்றாலும் திரும்பி வராத சிம்மாசனம், வாடி வதங்கி வலி சுமந்த ஆசனம், நாடிச் செல்வோரும் நட்புள்ளம் கொண்டதுவே. எண்ணசைவு உன்னகத்தில் நிகழ்ந்திடும் பொழுதிலும் ஆனந்தம் கொண்ட அன்பிற்கே அரசியே, வளமாய் நானும் பூமியைத் தொடவே வலிகள் சுமந்த கருவறை தெய்வமே. இன்றைய நாளில் சர்வதேச அன்னையர் தினத்தை கொண்டாடும் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஆப்லர் எஸ்டி கனடா. இன்றைய ஆப்லர் எஸ்டி கனடாவின் அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி திருமதி அமலநாயகி அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க பேசலாம். ஹலோ வணக்கம். சர்வதேச அன்னையர் தினமான இன்று ஆப்லர் எஸ்டி கனடா நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்க தலைவி திருமதி அமலநாயகி அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற உறவுகள் பற்றிய நிலை தற்போது எவ்வாறு உள்ளது? எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பற்றிய நிலை இன்று வரை அவர்களுக்கு நீதி கிடைக்காத ஒரு நிலையில்தான் இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்பட்டிருக்குது. அதால் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் குடும்பங்கள் இணைந்து சர்வதேச நீதியை கோரி நிற்கின்றோம். இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவது யார்? நீதி உண்மையிலேயே குற்றம் செய்தவர்கள் தான் இதுக்கான தீர்வையும் தர வேணும். ஆனால் எங்களோட உறவுகளை செய்தவர்கள் குற்றவாளிகளிடத்திலே நாங்கள் போய் நீதி கேட்க இயலாது. அதனால்தான் நாங்கள் சர்வதேச நீதியை கேட்டு நிற்கின்றோம். சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக எங்களுக்கு சரியான எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கே உள்ளார்கள் என்பதனை சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாய்மாராக 7 வருடங்களாக நாங்கள் சேர்ந்து எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு நீதிக்காக போராடி கொண்டும் வருகின்றோம். இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப நிலை தற்போது எவ்வாறு உள்ளது? இப்பொழுது பார்க்க போனால் இன்று சர்வதேச அன்னையர் தினம். அன்னையர்களை போற்றப்படும் ஒரு நாளாக இன்று இருந்தாலும் எங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது வலிகளை சுமந்த குடும்ப சுமைகளை சுமந்து கொண்டிருக்கும் அனைத்து உலகத்தில் வாழும் அன்னையர்களுக்கும் முதல் கண் எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட சங்கம் சார்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எங்களுடைய உறவுகள் ஒரு ஒரு அன்னையர்களாக ஒரு தாயாக இருப்பது என்பது அது உலகத்திலேயே ஒரு பெருமதியான ஒரு நிகழ்வு. அது அந்த தாயை நாங்கள் போற்றி, நானும் ஒரு தாய், என்னை ஈன்றவளும் ஒரு தாய், அவர்களை போற்றி கொண்டு, ஆனால் எங்களுடைய உறவுகளாக இருக்கின்ற இப்போ ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை தொலைத்த பெண்களாக, அன்னையர்களாகவும் தந்தையர்களாகவும் தங்களுடைய குடும்பங்களை சுமந்து கொண்டு மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் வலியோடு வாழ்க்கை என்பதன் அர்த்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளில் அவர்கள் தங்களது பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எவ்வாறு பாடுபடுகின்றார்கள்? அது பற்றி உங்களது கருத்து? ஒவ்வொரு தாயும் தன் குழந்தைகளை
எப்படி வளர்ப்பது என்பதில் நிறைய ஆரம்ப காலத்தில் நிறைய கஷ்டங்களை பட்டவர்கள். ஏனென்றால் ஒரு ஆண் உதவியோட அந்த தந்தையின் உழைப்பில் அவருடைய பாதுகாப்பில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்க்கப்பட்டது. ஆனால் அந்த 2009 அந்த காலப்பகுதிகளில் எங்களுடைய உறவுகளை கடத்திய பிறகு அவர்கள் சமூக ரீதியாகவும் தங்களோட குடும்ப ரீதியாகவும் வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொருத்தரும் என்னென்ன கூலி வேலைகள் செய்ய வேணுமோ அவங்க எவ்வளவோ ஒரு சந்தோஷமாக தன் குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தவங்க ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு தாய்மாரும் தங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போவதற்கு சரியான கஷ்டப்பட்டார்கள். தங்களோட குடும்பத்தை தங்களுடைய கொண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறதுக்கு கூட ஒவ்வொரு பெண்ணும் சரியான கஷ்டத்தை பட்டாங்க. இப்போதும் அதே நிலையில் தான் ஒவ்வொரு தாய்மாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சொல்லப்போனால் கூலி வேலைக்கு போகிறார்கள், கடைகளில் வேலைக்கு நிற்கிறார்கள், வயல் வரப்புகளில் வெள்ளாமை பிடுங்கிறது, வெள்ளாமை நாட்டுறது, அப்படியான கூலி வேலைக்கு போகிறாங்க. சிறு சிறு கைத்தொழில்கள், பனை ஓலைகளில் பாய்கள் பின்னுறது, அப்படியான கைத்தொழில்களின் ஊடாகத்தான் இன்றைக்கு தங்களுடைய வீட்டு வேலைக்கு போகிறாங்க. இப்படியான ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தங்களுக்கு ஏற்ற மாதிரி தையல் செய்கிறார்கள். அப்படி ஏற்ற மாதிரி தங்களுடைய வாழ்வாதாரங்களை ஈட்டிக்கொண்டு தங்களுடைய குடும்பங்கள் முன்னையே இப்போ தங்களோட கணவன் பிள்ளைகளோடு இருந்து அவங்க வாழ்ந்ததை விட தங்களுடைய வறுமை கோட்டுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. விரும்பிய சாப்பாடு சாப்பிட முடியலை, விரும்பிய உடுப்பு போட முடியலை, விரும்பியவாறு தங்களுக்கு செய்ய வேண்டிய அன்றாட கடமைகள், கல்வி, உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா பிள்ளைகள் கல்வி கற்கிறதுக்கு கூட வசதி இல்லாத நிலையில் ஒரு டியூஷன் கிளாஸுக்கு போக இயலாது. அப்படியாக மிக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இன்றைக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தையும் வாழ்நிலையையும் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அதால் அந்த கல்வி என்ற இதை பார்த்தால் சின்ன வயதிலேயே மேலும் கல்வி கற்க முடியாமல் சிறு வயதில் கல்யாணங்களை திருமணங்களை செய்து குடும்ப சுமையை குறைக்க வேணும் என்றதுக்காக குடும்ப சுமைகளை அந்த பெற்றோருக்கு ஏற்றிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த புரிந்துணர்வு இல்லை, அவர்களை அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கு இல்லை. இப்போ ஒரு ஆண் அந்த குடும்ப தலைவர் இருந்தால் அந்த ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு, வார அந்த மருமகனோ மருமகளுக்கோ அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் அவங்க இல்லாத அளவுங்க நம்மளை கேட்குறதுக்கு ஆக்கள் இல்லைன்ற ரீதியாக அந்த குடும்ப வன்முறைகள் நிறையவே நடந்து கொண்டிருக்குது. நிறையவே குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இன்னும் அந்த ஒரு கணவனையோ பிள்ளையோ துளைத்த தாய்க்கு இன்னும் ஒரு பாரிய சுமையை தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் ஏற்படுத்தி இருக்குது. இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை பொறுத்தவரையில் தற்போது பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக அவர்கள் மாறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதா? பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக அவங்க மாறி இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கமானது அந்த மக்களுக்கு உரிய எந்த ஒரு உதவிகளையும் கொடுப்பது இல்லை. அந்த அலுவலகங்கள், OMP அலுவலகம், அப்படி அந்த அலுவலகங்கள் ஊடாக நஷ்ட ஈடு கொடுக்க போகிறதாக சொல்லி கொஞ்சம் தகரம் தாரம், கோழி குஞ்சு தாரம், ஆடு மாடு தாரம் என்று சொல்லித்தான் சொல்கிறாங்களே தவிர அதுவும் அவங்கள் அந்த தாய்மார் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மரணப்பதிவு எடுத்தால்தான் உங்களுக்கு எந்த விதமான அந்த அரச உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இல்லாவிட்டால் நாங்கள் அந்த அரச உதவிகள் எதுவும் தரமாட்டோம் என்று சொல்லி வற்புறுத்தி இந்த மக்களிடையே அந்த மரணப்பதிவை எடுக்க செய்கிறதுக்கான அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதில் சில பேர் கஷ்டங்காரணமாக அதுக்கு ஒத்துக்கொண்ட நிலையும் இருக்குது. ஏனென்றால் அவங்களோட எப்படியோ வாழ வேணும், இருக்க போகிறது கொஞ்ச காலம் என்ற ஒரு நிலையில் இருந்தாலும் அவங்க அப்படி மரணப்பதிவுகள் எடுத்தாலும் அல்லது காணாமலாக்கப்பட்ட பதிவுகள் எடுத்தாலும் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு வெறுமனமே ஒரு பேப்பர் ஊடாகவோ எங்கட ஒரு சட்ட பேப்பர் ஊடாக தன் உறவை தேடுற உரிமையை யாரும் தடுக்கையே இல்லாது தானே. அப்போ அந்த விதத்தில் அவங்க இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்காங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு கணவன்மாருக்கு என்ன நடந்ததுன்றதை அறிகிறதுக்காக அவங்க இன்னும் அந்த முயற்சியை கைவிடாமல் தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் மட்டக்களப்பு மாவட்ட சங்க தலைவி என்ற வகையில்
இந்த சர்வதேச அன்னைய தினத்தில் நீங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ள இருக்கின்ற விடயம் என்ன? இந்த சர்வதேச அந்நிய தினத்தில் இப்பொழுது தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நடந்த இன அழிப்புக்கான வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு எங்களுக்கு நடந்த இன அழிப்பின் உச்சத்தின் அந்த கஞ்சிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே அதையும் நான் இந்த இடத்துல ஞாபகமூட்ட விரும்புகிறேன். அந்த சர்வதேச அந்நிய தினத்திற்கு நாங்கள் மக்களுக்கு விடுக்க வேண்டிய வேண்டுகோள் என்னவென்றால், உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் பாரிய அழுத்தங்களுக்கு மத்தியிலும் பாரிய சுமைகளுக்கு மத்தியிலும் நிறைய வலிகளை சுமந்தவர்களாகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியும் கடக்க வேண்டிய ஒரு தாய்மாராக பெண்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக இராணுவ புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தல்கள், அவர்கள் எங்களை பின்தொடர்றது, அந்த தொடர்ச்சியான கண்காணிப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நாங்கள் இருக்கும்போது சமூகங்களாக, எங்களுடைய மக்களாக, எங்களுடைய உணர்வுகளை புரிந்தவர்களாக, எங்களை உங்களுடைய உறவுகளாக, உங்களுடைய சகோதரிகளாக, தாய்மார்களாக நினைத்து எங்களுக்கான ஒரு நீதியை பெற்றெடுக்கிற நாங்கள் ஒரு பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அதுக்காக நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து எங்களுக்கான நீதியை பெறுவதற்கான வழிமுறைகளையும் கண்டுபிடித்து தந்து எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி எங்களுடைய உறவுகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கு உங்களோட சக்திகளை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும் மக்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த அந்நிய தினத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய அந்நியர் தின விசேட நிகழ்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அவர்கள் எம்முடன் இணைந்திருந்தார். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் வேணு.